வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 65, 66 மற்றும் 67. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. தன் அண்ணனின் குரலில் உடல் தூக்கி வாரி போட பயத்துடன் திரும்பி பார்த்தார் வானதி. அங்கு தன் தங்கையை தான் விழிகள் கலங்க வண்ணம் பார்த்து கொண்டே நின்று இருந்தார் தேவேந்திரன். அவரை கண்டவுடன் தானாகவே வானதியின் கண்களிலும் கண்ணீர் உடைப்பிடித்தது. ஆனால் அவரை நெருங்கி கட்டி அணைத்து அழுவதற்கு பயமாக இருந்தது வானதிக்கு. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு தன் தமையனை பார்க்கிறார். ஓடி சென்று அவரிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்று தோன்றியது மனதிற்கு. ஆனால் அவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டு வந்தவருக்கு மீண்டும் எப்படி அவரிடம் முகம் கொடுத்து பேசுவது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் இடுப்பில் அமர்ந்திருந்த தேவநிலாவோ, யார்மா இது என்றால் மழலையாக தேவேந்திரனை காட்டி. மழலையின் குரலில் சுயநினைவிற்கு வந்தார் தேவேந்திரன். அவ்வளவு நேரம் இமைகளை கூட சுமட்டாமல் தன் மகள் போல் பாசம் வைத்த தங்கையை தான் பார்த்து கொண்டிருந்தார். குழந்தையின் குரலில் அதன் புறம் தன் பார்வையை திருப்பியவர், உன்னோட பொண்ணாமா என்றார் கரகரத்த குரலில். அதற்கு ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தார் வானதி தன் அண்ணனிடம். அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட தேவேந்திரனிடம் பேசவில்லை அவர். அவரும் தன் தங்கையிடம் பேசவில்லை. தன் தங்கையின் மகளை நோக்கி தன் கரத்தனை நீட்டினார் தேவேந்திரன். ஆனால் குழந்தையோ யாரென்று தெரியாத தேவேந்திரனை கண்டு அவரிடம் செல்ல அஞ்சி நடுங்கியது. அதில் விரக்தி புன்னகை ஒன்றை உதட்டின் ஓரம் வெளியிட்டார் தேவேந்திரன். வானதியோ தன் அண்ணனின் செய்கையை ஒவ்வொன்றாக கவனித்துக் கொண்டிருந்தவர் அவரின் வேதனை படிந்த முகத்தை கண்டு தானும் மனமுடைந்தார். மாமா தாண்டா, அவர்கிட்ட போ என்ற தேவநிலாவிடம் அவளுக்கு புரியும் வகையில் வானதி கூற, மாமாவா, அப்படின்னா யாரு என்றால் அப்பொழுதும் ஒன்றும் புரியாமல் குழந்தை. பிறந்ததிலிருந்தே உறவினர்கள் யாரின் துணியுமின்றி தனதியாக வளர்ந்தவர்கள்தான் தேவராட்சசன் மற்றும் தேவநிலா இருவரும். அதனால் மாமா என்றால் என்ன உறவு என்று கூட தெரியாது அவர்களுக்கு. தன் மகளின் வார்த்தையில் கண்ணீர் மேலும் பெருக்கெடுத்தது வானதிக்கு. என்னோட அண்ணன் தாம்மா, உன் அம்மாவோட அண்ணன், அவர் உனக்கு மாமா முறை, அவர்கிட்ட போ என்று கண்ணீர் வழியும் முகத்துடன் தன் மகளிடம் அவர் கூற அவளுக்கு என்ன புரிந்ததோ தெரியவில்லை. இன்னும் தன்னை நோக்கிய கரங்களை நீட்டி ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரனிடம் தாவிக்கொண்டாள் குழந்தை. தேவநிலாவிற்கு 4 வயது குழந்தைக்குரிய வளர்ச்சி கிடையாது. மிகவும் குள்ளமாக குட்டியாக இருப்பாள். அதே நேரம் பார்ப்பதற்கு கொழுகொழுவென்று கொலுபொம்மை போலவும் இருப்பாள். ஆனால் பார்த்தால் அள்ளி கொஞ்சம் தோன்றும் முகம், அவ்வளவு அழகாக இருப்பாள் தேவநிலா. அப்படியே அவள் தந்தையின் பிரதிபலிப்புதான் தேவராட்சசன் தேவநிலா இருவரும். பார்ப்பதற்கு அப்படியே இந்திரனின் முகச்சாடையில்தான் இருப்பார்கள். ஆனால் நிறமும் குணமும் மற்றும் தேவநிலா அப்படியே வானதியை ஒற்றியிருப்பாள். ஆனால் தேவராட்சசன் மட்டும் தன் தந்தையின் பிரதிபலிப்பாக இருப்பான். இந்திரன் தன் மனைவியிடம் மட்டுமே சாந்தமான முகத்தை காட்டுவார். அதிலும் அன்பையும் காதலையும் வாரி வழங்குவார். ஆனால் வெளி உலகத்திற்கு கரடு முரடான ஆள்தான். கோபம் மூக்கிற்கு மேல் வரும். அதனால் அந்த கோபம் இதுவரை வானதியிடம் மட்டும் வெளிப்பட்டதே கிடையாது அவருக்கு. தன் மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார் இந்திரன். அப்படியே அவரின் குணத்தும் தேவராட்சசன் ஒத்து இருக்கிறான். எதற்கெடுத்தாலும் கோப முகம்தான் காட்டுவான். ஆனால் தன் தாயிடம் மட்டும் பாசமாக நடந்து கொள்வான். தேவநிலாவை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டாலும் அவள் சிறு தவறு செய்தாலும் அதை ஒரு தமையனாக இருந்து கண்டிப்பான். அதே நேரத்தில் எல்லா அண்ணனிடமும் தங்கைகள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது போல் தன் அண்ணன் தன்னை திட்டும் போது தேவநிலாவும் முகத்தை திருப்பி கோபித்துக் கொள்வாள். தன்னிடம் பாய்ந்து வந்த குழந்தையை தூக்கி தன்னோடு அணைத்துக் கொண்ட தேவேந்திரன் குழந்தையின் கண்ணம் கண்ணமாய் முத்தம் வைத்து கொஞ்சிவிட்டார். குழந்தை பெயர் என்னம்மா என்று கண்களில் கண்ணீர் வழிய அதை துடித்துவிட்ட வண்ணம் குழந்தையின் முகத்தை ஆசையாக பார்த்தவாறு தன் தங்கையிடம் கேட்டார் தேவேந்திரன். தேவநிலா அண்ணா என்று அவர் மென் புன்னகையுடன் அதே நேரம் சற்று கரகரப்பான குரலில் கூற, அவர் கூறியதை கேட்டு தன் தங்கையை ஆச்சரியமாக பார்த்த தேவேந்திரன், தேவநிலாவா, என் பேரு தேவேந்திரன், அதனால மருமகளுக்கும் தேவன் வர மாதிரி பேர் வச்சிருக்கியா என்றார் தேவேந்திரன். அதற்கு ஆம் என்று புன்னகைத்தார் வானதி. உண்மையும் அதுதான். தன் பிள்ளைகளுக்கு தன் அண்ணனின் பெயரில் பாதி பெயராவது இருக்க வேண்டும் என்றுதான் ஏரன் தேவராட்சசன் தேவநிலா என்று பெயர் வைத்தார் வானதி. தேவராட்சசன் என்னும் பெயரை இந்திரன் தான் வைத்தார். அதுவும் வானதியின் விருப்பத்தின்படிதான் வைத்தார். ஏன் தேவராட்சசன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இவன் தப்பு செய்கிறவங்களுக்கு தேவராட்சசனா இருக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கு தேவரட்சகனா இருக்கணும்
அவங்க எல்லாரையும் அந்த கஷ்டத்துலேருந்து மீட்கணும். என் புள்ள வருங்காலத்தில் இந்த ஊரே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு உயருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று கூறினார் வானதி. அவரின் கூற்று எதிர்காலத்தில் உண்மையாக போகிறது என்பதை அப்பொழுது அறியவில்லை அவர். பாப்பா ரொம்ப அழகா இருக்கா, ஆனா என்ன முகச்சாடை தான் உன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்லை என்று தேவேந்திரன் கூற அதில் அமைதியாக தலை குனிந்தவர், இன்னொரு பையனும் இருக்கா அண்ணா, மொத்தம் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க என்று வானதி கூற அவர் கூறியதை கேட்டு, பையன் பெரியவனா இல்லை சின்னவனா என்று கேள்வி எழுப்பினார் தேவேந்திரன். பையன் பெரியவன், பேரு ஏரன் தேவராட்சசன், இவ சின்னவ. பையனுக்கு இப்ப 10 வயசாகுது, இவளுக்கு 4 வயசாகுது என்று வானதி கூற அதற்கு தலையை மட்டும் அசைத்தார் தேவேந்திரன். மன்னிச்சிடுங்க அண்ணா என்று சிறிது நேரத்திற்கு பிறகு அழுகையில் கரகரத்த குரலுடன் வானதி தலைகுனிந்த வண்ணம் பேச, வேண்டாம் வானதி, பழச பேசாத. நானுமே உன் கோவத்துல தான் இருந்தேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்ச இத்தனை வருஷத்துல எனக்கு உன் மேல இருந்த கோவத்தோட பாசம்தான் பெருசா அதிகமாயிடுச்சு. ஏன்னா உன்னை நான் என் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தேன். திடீர்னு நீ என்கிட்ட இல்லைன்னு உடனே எனக்கு உன் மேல பாசம்தான் அதிகமாயிடுச்சு. அதை விடு, அதை பத்தி பேச வேண்டாம். உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, பெரிய பையன் எப்படி இருக்கான் என்று அவர் நலம் விசாரிக்க, அவங்களுக்கு என்ன அண்ணா, நல்லா இருக்காங்க. இங்கே பக்கத்தில் தான் என் வீட்டுக்காரர் மளிகை கடை வச்சிருக்கிறாரு. பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். வாங்கண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று வானதி அழைக்க, வேண்டாம்மா, இங்கே ஒரு வேலையாக வந்தேன். எதிர்ச்சியாக உன்னை பார்த்தேன். நீதான்னு கூட எனக்கு முதல்ல தெரியல, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். உடம்ப பார்த்துக்கோ, குழந்தைகளை கவனிச்சுக்கோ, நான் கிளம்புறேன் என்றவர் மனமே இன்றி தேவநிலாவின் கன்னத்தில் முத்தமிட்டு தன் தங்கையிடம் கொடுத்தார். குழந்தையை தன் கையில் வாங்கிய நொடி குழந்தையுடன் சேர்ந்து தன் அண்ணனின் காலில் விழுந்தார் வானதி. அதில் பதறிப்போனவர், என்னம்மா பண்ற வானதி, எழுந்துடு, நடு ரோட்ல போய் என் காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க, எழுந்துடுமா என்று பதட்டத்துடன் தன் தங்கையை நிமிர்த்தி எழ வைத்தார் தேவேந்திரன். நான் பண்ண தப்புக்கு காலம் முழுக்க உங்க காலடியில விடந்து கிடந்தாலும் அந்த பாவம் போகாதான்னா, மனசு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்ணீருடன் கூறியவர் ஒருமுறை தன் அண்ணனின் நெஞ்சில் சாய்ந்து அவரை ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் வைத்து அணைத்து கொண்டார். தன் தங்கையின் வார்த்தைகளில் கண்ணீர் சுரந்தது தேவேந்திரனுக்கு. தானும் தன் தங்கையை அணைத்து அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டவர், நான் கிளம்புறேன், மறுபடியும் வாய்ப்பு இருந்தா பாப்போம் என்று கூறிவிட்டு தன் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை கழட்டி தேவநிலாவின் கழுத்தில் போட்டவர் அங்கிருந்து நகர்ந்தார். தேவேந்திரனை சந்தித்தது தங்கள் வாழ்வின் அழிவின் தொடக்கம் என்று அப்பொழுது அறியவில்லை வானதி. தன் தமையனை சந்தித்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து நகர்ந்தார், குழந்தையை தூக்கி கொண்டு தன் கணவனை பார்ப்பதற்காக. தன் கணவரிடம் சென்று அவருக்கு உணவை வழங்கியவர் தேவேந்திரனை பார்த்ததை கூற, முதலில் அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் இந்திரன். உங்க அண்ணன் உன்னை அடிச்சாரா, இல்ல ஏதாவது திட்டினாரா என்று பதட்டமாக இந்திரன் கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சினாரு, என்கிட்ட பேசினாரு, என் மேலே இப்போ கோபம் இல்லைன்னு சொன்னார், வேற எதுவும் சொல்லலை. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அதை பற்றி எதுவும் பேசாதே, இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று கண்களின் ஓரம் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டே வானதி கூற, அதில் ஒரு பெருமூச்சை வெளியிட்ட இந்திரன், விடுமா, அவங்களுக்கு நம்ம மேலே கோபம் இருக்கதா செய்யும், நம்ம பண்ணது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லையே, விடு, கொஞ்ச நாள் போகட்டும், அவங்களே புரிஞ்சுப்பாங்க, நம்மளாம் அப்புறம் போய் அவங்கள ஒரு நாள் பார்த்து மன்னிப்பு கேட்போம் என்று இந்திரன் கூற, அதை ஏற்று சரி என்று தலையசைத்தார் வானதி. அன்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த தேவராட்சசனிடம் தன் மழலை மொழியில் மாமாவை பார்த்ததாக தேவநிலா கூற, அவள் கூறியதை கேட்டு முழித்தான் அவன். அம்மா, யார் அந்த மாமா? பாப்பா என்னமோ புதுசா சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று தேவநிலாவுடன் விளையாடியவாறு தேவராட்சசன் தன் தாயிடம் கேட்க, தன் மகனை சிரிப்புடன் பார்த்த வானதி தேவேந்திரனை பார்த்ததை கூறினார். ஆனால் அந்த வயதிலேயே அவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அவர்களிடம் இனி பேசாதீர்கள் என்றான் சற்று அழுத்தமான குரலில். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன வானதி, டேய், உன்னோட மாமாடா அவரு, அவர்கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு சொல்ற? வருங்காலத்தில் அவங்கள மறுபடியும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும் என்று வானதி கூற, பேச வேண்டான்னா வேண்டாம், விட்டுடுங்க, எனக்கு என்னமோ சரியா படல என்றவன் தன் தங்கையை தூக்கி கொண்டு விளையாடுவதற்காக நகர்ந்து விட்டான். அவன் கூறியதை கேட்டு இந்திரனும் வானதியும் ஒருவரை மற்றொருவர் பார்த்து கொண்டனர். என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான் என்று வானதி அதிர்ச்சியாக தன் கணவரிடம் கேட்க, விடுமா, சின்ன பையன், இது வரைக்கும் சொந்தக்காரங்கன்னு யாரும் நம்ம வீட்டுக்கு வந்ததில்லை, இதெல்லாம் அவனுக்கு புதுசா தெரியுது, அதனாலதான் அப்படி சொல்றான் போல,
போக போக அவனே புரிஞ்சுக்குவான் என்றார் இந்திரன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 66. தேவராட்சசன் கூறியதை பற்றி சற்று இந்திரன் சிந்தித்து இருந்தால் நிகழப்போகும் தவறை நடக்க விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் விதி செய்த சதியால் அநியாயமாக 3 உயிர் பறிபோகப் போவதை அப்பொழுது அறியவில்லை அவர். நாட்கள் இவ்வாறு செல்ல அன்று காலை எப்பொழுதும் போல் தன் மகனை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தார் வானதி. ஆனால் தேவராட்சசனோ எப்பொழுதும் போல் சாதாரணமாக இல்லாமல் அன்று ஒருவித படபடப்புடன் காணப்பட்டான். என்ன ஆச்சு செல்லம், உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று தேவராட்சசனின் கன்னம் பிடித்து கொஞ்சிய வண்ணம் வானதி கேட்க, தன் தாயின் கரங்களை இறுக பிடித்து கொண்டவன், என்னன்னு தெரியலம்மா, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று ஒருவித பதட்டமான குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்த வானதி கட்டிலில் அமர்ந்து அவனை தூக்கி தன் மடியில் அமர வைத்துக் கொண்டார். அம்மா, உன் மடியிலனா நான் உட்காரக்கூடாது, உனக்கு அப்புறம் கால் வலிக்கும்ல, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, இப்போ பிக் பாய் ஆகிட்டேன் என்று தேவராட்சசன் பொறுப்புடன் கூறியவாறு வானதியின் மடியிலிருந்து இறங்க முற்பட அவனை தடுத்து பிடித்த வானதி, நீ எவ்வளோ பெரிய பையன் ஆனாலும் எனக்கு குழந்தை தான், அப்படியெல்லாம் அம்மாக்கு ஒன்றும் கால் வலிக்காது, நீ என் மடியிலே உட்காந்துக்கோ என்று மீண்டும் அவனை தூக்கி தன் மடியில் அமர வைத்தவர், என்ன ஆச்சு என் செல்ல பையனுக்கு, ஏன் இப்படியெல்லாம் உனக்கு தோணுது என்றார் அவன் தலை கோதிய வண்ணம். தெரியலம்மா, ஆனா ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு என்று அவன் கூற, என்னடா இந்த சின்ன வயசுல நம்ம பெரிய மனுஷன் மாதிரி பேசுற என்று கூறியவாறு வேலைக்கு கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தார் இந்திரன். தன் தந்தையை நிமிர்ந்து முறைத்தவன், நான் எவ்வளோ சீரியஸா பேசுறேன், நீ என்னப்பா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்றான் சற்று கோபமாக தன் தந்தையிடம். அவன் கூறியதை கேட்டு அவனை சிரிப்புடன் திருப்பி பார்த்தவர், தேவையில்லாத பதட்டமெல்லாம் வேண்டாம் தேவராட்சசா, அப்படி என்ன பெருசா நடந்துட போகுது, ஒன்றும் இல்லை, நீ முதல்ல பயப்படுறத விடு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் கிளம்பு என்று தலையை துவட்டிய வண்ணமே அவனிடம் பேச, ஆனா அப்பா என்று இழுத்தான் அவன். டேய், சொல்றது செய்டா, அதான் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் நீ கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, நீ என்னடி உட்காந்து அவனை மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க, போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு, அவன் சாப்பிட்டு கிளம்பட்டும் என்றவர் தூங்கிக் கொண்டிருந்த தன் மகளை அலுங்காமல் குலுங்காமல் அழகாய் தன் கரங்களில் ஏந்தி கொண்டார். அவளை எதுக்கு இப்ப தூக்குறீங்க, அவதான் தூங்கிட்டு இருக்காள, விடுங்க அவளை, அவ எழுந்தானா அப்புறம் அவன் அண்ணன் ஸ்கூலுக்கு போக விட மாட்டா, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இவன் காலை பிடிச்சிக்கிட்டே நிப்பா, அப்புறம் இவன் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும் என்று வானதி கட்டிலிருந்து எழுந்தவாறே தன் கணவரிடம் கூற, என் புள்ள பெரும் வயத்தோட இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா, நீ என்னடானா அதை கண்டுக்காம உன் பையனை மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா, போடி போய் பாப்பாவுக்கு பால சாதத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, அவளை குளிக்க வச்சு நான் ரெடி பண்ணி தூக்கிட்டு வரேன், இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் தூங்கட்டும், நான் இன்னைக்கு கடைக்கும் லேட்டாக தான் போக போகிறேன், அதனால் நானே பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு கிளம்புறேன் என்று கூறியவாறு தன் மகளை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் நுழைந்து கொண்டார் இந்திரன். அவர் கூறியதை கேட்டு தலையை இருபுறமும் ஆட்டி சிரித்துக்கொண்டே வானதி தேவராட்சசனை அழைத்து கொண்டு நடுக்கூடத்திற்கு வந்தார். அவனை சோஃபாவில் அமர வைத்தவர் அவனுக்கான காலை உணவை அவனுக்கு கொண்டு வந்து ஊட்டத் தொடங்கினார். இதுதான் தன் தாயின் கரங்களால் கடைசியாக தான் உணவும் உண்ணு என்று அப்பொழுது அறிந்திருக்கவில்லை தேவராட்சசன். சிறிது நேரத்தில் தன் மகளின் தூக்கத்தை களைய வைத்து அவளை குளிக்க வைத்து தூக்கி கொண்டு வந்தார் இந்திரன். அதற்குள் தேவராட்சசன் பள்ளிக்கு கிளம்புவதற்காக தயாராகி நிற்க தன் அண்ணனின் கால்களை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டால் அவனை விடாமல் தேவனிலா. இது எப்பொழுதும் நடக்கும் நிகழ்வுதான் என்பதால் வானதி தன் மகளை தூக்கி கொண்டவர், நீ கிளம்புடா, அவ தினமும் இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கா, உனக்கு டைம் ஆகிடுச்சு பாரு, கொஞ்ச நேரத்துல அவளே சரியாகிடுவா என்று தேவராட்சசனிடம் தாவ துடித்து கொண்டிருந்த தன் மகளை அடக்கி கொண்டே வானதி கூற, ஏனோ தேவராட்சசனுக்கு இன்று வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கே மனம் வரவில்லை. அவனை அறியாமல் அவன் கண்களின் ஓரம் ஒரு துளி கண்ணீரும் சொரிந்து விட்டது. ஒரு சிறுவனுக்கு இப்படியெல்லாம் தோன்றுமா என்னும் நிலைதான் அங்கு நிலவியது. தேவநிலாவை தன் தாயிடமிருந்து வாங்கியவன் அழுது அழுது சிவந்து போயிருந்த அவள் முகத்தை வருடிய வண்ணம் அவள் கண்ணீரை தொலைத்து விட்டவாறு, அண்ணா ஈவினிங் வந்த உடனே உங்கூட விளையாடுறேன் பாப்பா, எதுக்கு இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற, அம்மா பாவம்ல, அவங்களால எப்படி உன்னை ஒரே ஆளா சமாளிக்க முடியும், வரும்போது ஈவினிங் உனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், சரியா, இப்போ சமத்தா அம்மா கிட்ட இரு
என்று தன் தங்கையின் குண்டு கன்னத்தில் எதிர்ப்பதித்த வண்ணம் விருப்பமே இல்லாமல் அவளை வானதியின் கரங்களில் ஒப்படைத்தான் தேவராட்சசன். ஆனால் அவளை தன் தாயின் கரங்களில் கொடுக்கும் பொழுது உயிரையே வேரோடு பிடுங்கி எடுத்தது போல் தோன்றியது அவனுக்கு. இதெல்லாம் நடக்கப் போகும் விபரீதத்தின் அறிகுறிதான் என்பது அப்பொழுது உணரவில்லை அவன். அதற்குள் அவனை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக இந்திரன் ஏற்பாடு செய்திருந்த ஆட்டோவும் வந்துவிட்டது. காலை வேளையில் தான் எப்பொழுது வேண்டுமானாலும் கடைக்கு சென்று விடுவோம் என்ற நிலையில் தன் மகனை தானே பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியாது என்பதால் பள்ளிக்கு மட்டும் அழைத்து சென்று விட்டு மீண்டும் அவனை அழைத்து வருவதற்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநரை நியமித்து இருந்தார் இந்திரன். அந்த ஆட்டோ ஓட்டுநர் காலையிலேயே அவனை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக சரியான நேரத்திற்கு வந்துவிட அவர்கள் அருகே சென்றனர் அனைவரும். ஆட்டோவில் தன் மகனை ஏற்றிவிட்ட வானதி அன்புடன் அவன் நெற்றியில் முத்தமிட்டார். இதுதான் தன் தாயிடமிருந்து தனக்கு கிடைக்கும் கடைசியான முத்தம் என்று தேவராட்சசனுக்கு தெரியவில்லை அப்பொழுது. தன் தாயின் கரங்களை இறுக பிடித்து கொண்டவன், பத்திரமா இருமா என்றான் அவனையே அறியாமல். என்னடா ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லபடியா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வா என்று மீண்டும் அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்ட வண்ணம் அவனை வழி அனுப்பி வைத்தார் வானதி. பள்ளிக்கு சென்றவனுக்கு மனம் கொஞ்சமும் கூட ஒரு நிலையில் இல்லை. படபடவென்று அடித்து கொண்டே இருந்தது. அன்று பாடம் நடத்திய ஆசிரியர்களின் கேள்விக்கு கூட அவன் பதிலளிக்கவில்லை. பாடத்திலும் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. மதியம் போல் திடீரென்று அவன் வகுப்பிற்கு வந்த அவன் ஆசிரியரோ அவனை அழைத்தார். அவனும் புரியாமல் வந்தவன், சொல்லுங்க மிஸ், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க என்று அவரிடம் கேட்க, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆள் வந்திருக்காங்கப்பா, நீ வீட்டுக்கு போ என்றார் ஒரு மாதிரியான குரலில். அவர் குரலில் வேதனை நிறைந்திருந்தது. அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அவரை பார்த்த தேவராட்சசன், எதுக்கு வீட்டுக்கு போக சொல்றீங்க? என்ன கூட்டிட்டு போறதுக்கு யார் வந்திருக்காங்க என்று கேட்கும் பொழுதே அவனுக்கு பயமாக இருந்தது. நீ முதல்ல வீட்டுக்கு போப்பா என்று தேவராட்சசனை அழைத்து செல்வதற்காக வந்திருந்த இந்திரனின் நண்பருடன் அனுப்பி வைத்தார் அவனை அவனின் ஆசிரியர். இந்திரனின் நண்பர் ரங்கநாதன். அவரை கண்டவுடன் சிரிப்புடன் அவரை பார்த்தவன், என்ன மாமா, என்ன கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க? என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? எதெல்லாம் என்ன நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க என்று அவன் கேள்வி எழுப்ப, அவனை கண்டவுடன் பொங்கி வர துடித்த கண்ணீரை வேகமாக அடக்கி கொண்டு ரங்கநாதன் அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வரும்பொழுது வீட்டின் முன்பு கூட்டம் கூடியிருந்தது. அதை கண்டு பயம் நெஞ்சை கவ்வியது தேவராட்சசனுக்கு. மாமா, எதுக்கு நம்ம வீட்டு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க? என்னாச்சு என்று அவன் பயத்துடன் கேட்க, ரங்கநாதனோ அப்படியே சொர்ந்து நின்று விட்டார். என்ன கூறுவார் அந்த சிறுவனிடம்? நடந்ததை கூறினால் தாங்குவானா என்று அவர் கண்ணீருடன் அமைதியாக நின்று இருக்க, அவரிடம் கேள்வி கேட்டு ஓய்ந்து போனவன் மேலும் பயம் அதிகமாகவே அவர் கரத்தை உதறிவிட்டு வேகமாக வீட்டை நோக்கி ஓடினான். கையில் இருந்த புத்தகப்பை எப்பொழுதோ கீழே விழுந்திருக்க, காலில் இருந்த செருப்பு கூட கழண்டு விட்டது அவன் ஓடிய வேகத்தில். ரங்கநாதனோ அங்கே நடந்த கொடூரத்தை அவன் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவனை பிடிப்பதற்கு அவன் பின்னே ஓடிவர, அதற்குள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டான் தேவராட்சசன். அவர்களின் வீடு சாதாரண ஓட்டு வீடுதான். ஆனால் சகல வசதிகளுடன் நடுத்தரமான குடும்பம் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். வீட்டின் முற்றத்திற்குள் நுழையும் பொழுதே சொட்டு சொட்டாய் ரத்தம் சொட்டி கிடந்தது. அதை கண்டவன் பயத்தில் அப்படியே நின்று விட்டான். அம்மா, அப்பா, எங்க இருக்கீங்க? பாப்பா, எங்க இருக்க நீ என்று கத்திக்கொண்டே அவன் வீட்டிற்குள் அடுத்த நொடி ஓடிவிட, வேண்டாம் தேவா, உள்ள போகாத என்று தடுத்தவாறே ஓடி வந்தார் ரங்கநாதன். அதற்குள் உள்ளே சென்று இருந்தவன் தன் முன்பு தாய் தந்த கிடந்த நிலை கண்டு உறைந்து போனான். கழுத்தை அறுக்கப்பட்டு உயிரற்ற உடலாய் தரையில் கிடந்தனர் வானதி மற்றும் இந்திரன். உடம்பில் ஆங்காங்கு வெட்டுக்காயங்கள் தெரிந்தது அவர்களுக்கு. வானதி ஒரு மூலையிலும் இந்திரன் ஒரு மூலையிலும் இரத்த காயங்களுடன் சிதைந்து போய் கிடக்க, அம்மா, அப்பா என்று அலறிக்கொண்டே அவர்களிடம் ஓடியவனோ தன் தாய் தந்தையை தன் பிஞ்சு கரங்களால் தட்டி தட்டி எழுப்ப முயன்றான். ஆனால் அவர்கள் உயிர் எப்பொழுதோ அவர்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தது விண்ணுலகை நோக்கி. அம்மா, அப்பா, என்ன பாருங்க. மாமா, அம்மாக்கு என்ன ஆச்சு? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்களை எழுந்துக்க சொல்லுங்க. மாமா, அப்பா அம்மாவை எழுந்திருக்க சொல்லுங்க. அம்மா, அப்பா, கண்ணை திறந்து என்ன பாருங்க என்று அவர்களின் ரத்தம் தன் கரங்களில் படிந்த பின்பும் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை உணராமல் பிஞ்சு கரங்களால் அவர்கள் இருவரையுமே மாற்றி மாற்றி தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான் தேவராட்சசன். அதற்குள் வீட்டுக்குள் இருந்து ஒருவர் அலறிக்கொண்டே
நெஞ்சில் கத்தி குத்தப்பட்ட நிலையில் குழந்தை தேவநிலாவை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தார். ஆம், தேவநிலாவின் இதயத்தில் கத்தி குத்தப்பட்டு இருந்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 67. ஐயா, குழந்தைக்கு உயிர் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் ஐயா என்று ஒருவர் அழுகையுடன் கத்தியவாறே தேவநிலாவை தூக்கி கொண்டு வர தன் தங்கையின் நிலை கண்டு அப்படியே பித்து பிடித்தவன் போல் மாறிப்போனான் தேவராட்சசன். தேவநிலாவும் மூச்சுக்கு ஏங்கி ஏங்கி உயிரை இழுத்து பிடித்து போராடி கொண்டிருந்தாள். சரியாக அவள் இதயத்திற்கு மேல் கத்தி குத்தப்பட்டிருந்தது. கழுத்து அறுக்கப்பட்டும் குழந்தையின் உயிர் ஊசலாடி கொண்டுதான் இருந்தது. தன் அண்ணனை கண்டவுடன் பிஞ்சு விரல்களை தூக்கி அந்த நிலையிலும் அவள் தன்னை நோக்கி அவனை அழைத்தாள். அவளின் செய்கையில் சுயநினைவிற்கு வந்தவன் அலறிக்கொண்டே வேகமாய் அவளை நோக்கி ஓடினான். குழந்தையை வைத்திடவிருந்து அவளை பிடுங்கியவன், பாப்பா இங்கே பாரு, அண்ணாவை பாரு, இங்கே பாருடா தங்கம், அண்ணாவை பாருடா என்று அவள் கன்னத்தை தட்டி தட்டி விக்கி விக்கி அழுதவாறே அவளை அழைக்க கண்கள் சொருக்க தன் அண்ணனை பார்த்தவாறு பேச முடியாமல் திணறினாள் அவள். அப்பொழுதும் விடாமல், அண்ணா வலிக்குது என்றாள் மழலையாக வராத குரலில். அவள் கூறியதை கேட்டு தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் தேவராட்சசன். மாமா மாமா என்று பேச முடியாமல் அதற்கு மேல் குழந்தை மூச்சுக்கு ஏங்கினாள். அவள் கூறிய மாமா என்ற வார்த்தையில் அதிர்ந்து அவளை பார்த்தான். மாமாவா? எந்த மாமா? இங்கே பாருமா, உனக்கு ஒன்றும் இல்லை பாப்பா என்று அவன் அவளை எழுப்ப, அவளை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் பாடா என்று அப்பொழுதுதான் குழந்தை உயிரோடு இருப்பதை உணர்ந்த ரங்கநாதன் குழந்தையை தேவராட்சசனிடமிருந்து பிடுங்கினார். ஆனால் அவர் கைக்கு வந்த குழந்தையின் உயிர் அடுத்த நொடி போனது. அதை கண்டு அருகிலிருந்த பெண்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதனர். தன் அண்ணனை இறுதியாக ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே தன் உயிரை பிடித்து வைத்திருந்திருப்பாள் போலும். அவனை பார்த்த பின்பு இது போதும் என்ற நிலையில் தன் தாய் தந்தையின் ஆன்மாவுடன் கைகோர்த்து தன் அண்ணனை ஏக்க விழிகளுடன் பார்த்தவாறு விண்ணுலகை நோக்கி பயணம் மேற்கொள்ளத் தொடங்கினாள் தேவநிலா. வானதியும் இந்திரனும் கூட தங்கள் பிள்ளையின் கண்களை வரியும் கண்ணீரை பார்த்துவிட்டு அவர்களும் அழுதவாறு ஆத்மாவாய் அவனை ஆசீர்வாதம் செய்துவிட்டு அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு கிளம்பியிருந்தனர். கிராமத்தை சேர்ந்த அனைவரும் உறவினர்கள் போல் அவ்வளவு ஒற்றுமையுடன் இருப்பார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த 3 பேரின் மரணம் அங்கிருந்தவர்களை நிலைக்குலையத்தான் வைத்தது. அழுது கொண்டிருந்த ஒரு மூதாட்டியோ, வந்தானே யமம் மாதிரி வந்தானே, இந்த வானதி கூட பிறந்தவன் வந்து போகும்போது பாசக்கயிறு போட்டு அவள் உயிரையும் அவளோட சேர்ந்து இன்னும் 2 உயிரையும் தூக்கிட்டு போயிட்டானே என்று அவர் ஒப்பாரி வைக்க அவர் கூறிய வார்த்தைகள் நன்றாக காதில் ஏறியது தேவராட்சசனுக்கு. அப்படியென்றால் தேவேந்திரன் தான் அனைத்திற்கும் காரணமா என்று அதிர்ந்து போனான் தேவராட்சசன். ரங்கநாதனோ அந்த பெண்மணி கூறியதை கேட்டவர், என்னம்மா சொல்றீங்க? தேவேந்திரனா? அவர் வானதியோட அண்ணன் தானே, அவர் எதுக்கு இங்க வந்தாரு என்று அவர் அதிர்ச்சியுடன் கேட்க அந்த மூதாட்டியோ இறந்து கிடந்த மூவரையும் பார்த்தவாறு, அவன்தான் வந்தான், அவன் கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தான், நல்லவன் மாதிரி நடிச்சு 3 உயிரை அநியாயமா கொண்டுட்டானே என்று அவர் மீண்டும் ஒப்பாரி வைக்க அவர் கூறியதை கேட்டு புத்தி பேதலித்தவன் போல் தன் தாய் தந்தை மற்றும் தன் தங்கையின் இறந்த உடலைத்தான் வெறித்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். நிகழ்காலம். நடந்து முடிந்த அனைத்தையும் ஒன்றையும் விடாமல் திரௌபதியிடம் கூறி முடித்த தேவராட்சசன் இன்னும் அந்த தொலைதூர வானத்தை இலக்கே இல்லாமல் வெறிப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. ஆனால் அவன் முகமோ பாறை என இறகியிருந்தது. திரௌபதியை இன்னும் அவன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெறித்த பார்வையுடன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் அமைதியிலேயே கழிந்தது. இருவரும் எதுவும் பேசவில்லை. பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட தேவராட்சசன் அவள் புறம் திரும்பி, இப்ப தெரியுதா உன் அப்பன் எப்படிப்பட்டவன்னு என்றான் கோபத்தை அடக்கிய குரலில். அவன் கூறியதை கேட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் பார்வையில் என்ன இருந்தது என்பதை அவனால் அறிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அவளோ வெறுமையான பார்வையுடன் அவனை நோக்கிவிட்டு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட வண்ணம் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவள், எனக்கு வீட்டுக்கு போகணும் என்றாள் அழுத்தமான குரலில். அவளிடமிருந்து இப்படித்தான் ஒரு எதிர்வினை வரும் என்பதை அறிந்தவன், உன் அப்பம் பண்ண தப்பு இன்னும் உன் புத்திக்கு உரைக்கல அப்படிதானே என்றான் அழுத்தமான குரலில் அவளை பார்த்து. அவன் கூறியதை கேட்டு அவனை தீர்க்கமாக பார்த்தவள், இப்போ நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியாது யாரன். நான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இப்போ இல்லை. நான் இப்போ தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை ஒழுங்காக என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்விடு என்று அவள் உணர்வுகள் தொலைத்த குரலில் கூற அடுத்த நொடி அவளை ஆக்ரோஷமாக நெருங்கியவன் அவள் பக்கம் தோலை இறுக்கி பிடித்து, ஏண்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி எதுவும் பேசாமல் என்னை சாவடிக்கிற? உன் அப்பன் என் குடும்பத்தையே அழிச்சான்.
என் அம்மா அப்பாவை விடு. அந்த பிஞ்சு குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு? அதை அநியாயமாக கத்தியால் குத்தி கொலை பண்ணாண்டி உன்னோட அப்பன். ஆனால் உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. உன் அப்பனை நான் கொண்டது மட்டும்தான் உனக்கு தப்பாக தெரியுது, அப்படி தானே? 3 கொலை பண்ண உன் அப்பனை நான் கொலை பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாதுடி. நான் பழி வாங்கிட்டேன். தப்பு பண்ணவனை தண்டிச்சிட்டேன். எனக்கு இதுவே போதும். இதுக்கு மேலே நீ என்னை கொடுமைக்காரன், கேவலமானவன், மோசமானவன் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் பண்ணது தப்பு என்ன தெரியுமா? உன்னை காதலிச்சு தொலைச்சது தான் என்று அவளை உலுக்கிய வண்ணம் அவன் கோபமாக பேச, அவன் கரத்தை கோபமாக தட்டிவிட்டவள், போதும் ஏரன், என்னை பேச வைக்காத. என்னால் இப்போ எதுவும் பேச முடியல. தயவு செஞ்சு என்னை அட்லீஸ்ட் தனியாவது விடு என்று அவள் வேறுபுறமாக முகத்தை திருப்பிக் கொண்டு அவனிடம் கூற, அவள் தாடையை பிடித்து அவள் முகத்தை தன்புறம் பார்க்குமாறு திருப்பியவன், என் முகத்தை பார் விஸ்வா என்றான் ஆக்ரோஷமான குரலில். ஆனால் அவளோ இப்பொழுது தலை குனிந்து கொண்டாள். உன்னை தாண்டி சொல்கிறேன், என் முகத்தை பாரு. நான் ஏன் உன்னை காதலிச்சேன், எப்படி காதலிச்சேன்னு கேட்க மாட்டியா? சொல்லுடி, கேட்க மாட்டியா என்று ஆக்ரோஷமாக அவன் கத்த, கேட்கணுமா? என்னடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன் குடும்பத்தையே அழிச்சவனோட பொண்ணுன்னு தெரிஞ்ச முட்டாள்தனமாக என்னை காதலிச்சிருக்கியே. உன்னை மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட நான் என்ன கேட்கணும்? அப்படி என்னடா கரும்பு முடிச்ச காதல் உனக்கு என் மேலே என்று அந்த கோட்டையே அதிரும் வகையில் கதறலுடன் கேட்டவள் அப்படியே தரையில் மடிந்து அமர்ந்தாள். அவளின் கதறல் சத்தம் அந்த கோட்டையே உலுக்கியது. அவளிடமிருந்து இப்படி ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்காதவன் அதிர்ந்து போனான். தலையில் அடித்துக்கொண்டு தண்ணீரிலிருந்து கரையில் விழுந்த துள்ளி கொதிக்கும் மீனாய் துடித்து கொண்டிருந்தாள் மங்கை. ஏன்டா, ஏன் என் வாழ்க்கைக்குள்ள வந்த? ஏன் என்னை காதலிச்ச? என் அப்பாவை கொண்டு அப்பயே என்னையும் கொண்டு இருக்கலாம்ல. என்னை காதலிச்சதுனால்தான் என்னை கொல்லாம விட்ட. என்னை ஏன்டா காதலிச்ச என்று அழுகையுடன் அவள் கேட்ட கேள்விகள் அவன் நெஞ்சில் 1000 ஈட்டிகளை இறக்கியது போல் வலித்தது. ஆனால் அவன் அவளை நெருங்கவும் இல்லை, அவளை தேற்றவும் இல்லை. அப்படியே அமைதியாக வெறித்த பார்வையுடன் அவளை பார்த்து கொண்டு நின்றான். அழுகையில் துடித்து கொண்டிருந்த மங்கை அவளோ மீண்டும் பேசத் தொடங்கினாள். என்னை ஏன் என்ன உயிரோடு விட்டு வச்சிருக்க? என்னையும் கொன்னுடு. எந்த தப்பும் பண்ணாத உன் அம்மா அப்பாவை, எந்த பாவத்தையும் பண்ணாத உன் தங்கச்சியும் என் அப்பா அழிச்ச மாதிரி தப்பு பண்ணலைனாலும் எனக்கும் தண்டனை கொடுத்துரு. என்னையும் கொன்னுடு. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல, என்னை கொன்னுடு என்று தலைமுடியை இறுகு பிடித்து கொண்டு பைத்தியக்காரி போல் கத்தியவளை அதற்கு மேல் பார்க்க இயலாமல் வேகமாய் அவளை நெருங்கி அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டான். அவளோ அவன் அணைப்பிலிருந்து விடுபட திரும்பிட, என்னை கொன்னுடு, என்னை கொன்னுடு, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னை கொன்னுடு. அநியாயமா 3 உயிரை கொன்னவனோட பொண்ணுங்கிற அடையாளத்தோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என்னை கொன்னுடு என்று அவன் இரும்பு கரங்களை பிடித்து தன் கழுத்தில் வைத்து இறுக்கியவாறு மங்கை அவள் ஆக்ரோஷமாக கத்த, விஸ்வா லிசன், விஸ்வா என்னை பாரு விஸ்வா என்று அவன் எவ்வளவோ அழைத்தும் அவளிடம் எந்த மாறுதலும் இல்லை. அவளோ இன்னும் அவன் கரங்களாயே தன் உயிர் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆக்ரோஷமாக அவன் கரங்களை தன் கழுத்தில் வைத்து இருக்க, படார் என்று அவளிடமிருந்து தன் கரங்களை உருவியவன் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அதில் அப்படியே சுருண்டு கீழே விழச் சென்றவளை மீண்டும் இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன் இன்னும் வலியுடனே அழுகையில் அணைத்தி கொண்டிருந்தவளின் முகத்தை கீழே குனிந்து நோக்கினான். அவளோ விழிகளை மூடிய நிலையிலும் கண்களில் கண்ணீர் வடிந்த வண்ணம், என்னை கொன்னுடு, எனக்கு வாழ விருப்பமில்லை, என்னை கொன்னுடு என்று பிதற்றிக் கொண்டிருந்தாள். அவளின் வார்த்தைகளில் முகம் இறுகி போனது தேவராட்சசனுக்கு. தேவராட்சசனின் தாய் தந்தை இறப்பிற்கு என்ன காரணம், அது எப்படி நடந்தது என்பதை மற்றொரு பிளாஷ்பேக்கில் காணலாம். அடுத்த காட்சி. இங்கு சாணக்கியனோ வேக வேகமாய் தாரகையை அழைத்து கொண்டு காரில் பறந்து கொண்டிருந்தான். என்ன எங்க கூட்டிட்டு போற? என்ன பிரச்சனை? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு சாணக்கியா என்று அவள் பதட்டமாக கேட்க, முதல் முறையாக அவள் தன்னை பெயர் சொல்லி அழைப்பதில் உளம் சிரித்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவன், தேவராட்சசன் திரௌபதியை அவனோட தீவுக்கு கூட்டிட்டு போயிட்டான் என்றான் இறுகிய முகத்துடன். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தாள் தாரகை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.